ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டை மிளகு வறுவல் தான் செய்ய போகிறேன். ஒரு பேனில் 1 டீஸ்பூனுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டா ஒரு பச்சை மிளகாயையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கொலைய வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கிரேவி நல்லா கொதித்ததும் நாட்டுக்கோழி முட்டையை அவிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிரேவியோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கணுன்னா ரொம்பவே அருமையான முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.